Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை இந்த நாளின் திறவுகோல் வசனமாக வாசிக்க போகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். கையை நல்லா உயர்த்தி சொல்லுங்கள், ஆமென். இந்த ராத்திரி வேளையிலே சாத்தானினுடைய செயல்பாடுகள், தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சேட்டன் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய திருவசனத்தை பார்த்து கொள்ள போகிறேன். சாத்தான் மிகவும் தந்திரமுள்ளவன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று கடந்த வாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு திருவலம் பற்றின செய்தியை நானும் நீங்களும் கவனமாய் கவனித்தோம். சாத்தான் தந்திரமுள்ளவன். He is very tricky in each and everyone's life. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவன் தந்திரங்கள் மிகவும் பயங்கரமும் மோசமுமானவைகள். ஆனால் இந்த வாரத்திலே கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார். அவனுடைய செயல்பாடுகள், அவன் பல இடங்களிலே பல கோணங்களிலே செயல்படுகிறான். He works among the family. குடும்பத்தை பிரிக்க செயல்படுவான். He works among the people who are weak. பலவீனம் உள்ளவர்கள் மத்தியிலே செயல்படுவான். தன்னுடைய வாழ்க்கையிலே வெறுமையானவர்கள் மத்தியிலே கிரியை செய்வான். தனிமையாய் இருக்கிறவர்களிடத்திலே கிரியை செய்வான். யார் அவனுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே அவன் செயல்படுவான். We do not know how he works. அவனுடைய செயல்பாடுகள் நமக்கு அதிகமாய் தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ நமக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். உங்க வாழ்க்கையில் இந்த ராத்திரி வேளையிலே அவன் எந்த பகுதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் இந்த ராத்திரி வேளையிலே நிதானமாக அறிந்து கொள்வீர்களே, ஆனால் அவனை கடிந்து கொள்ளலாம், அவனை எதிர்த்து நிற்கலாம், அவனுக்கு விரோதமாய் போர் செய்யலாம். அவனுக்கு நமக்கு மேல் அதிகாரம் எடுக்க அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நாம் அவனை ஜெயிக்க அதிகாரம் பெற்றவர்கள். We have an authority to overcome each and every activities of Satan. சாத்தானுடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் மேலையும் மேற்கொள்ளும் அதிகாரத்தை, வல்லமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இதோ சர்ப்பத்தையும் மிதிப்பீர்கள், தேள்களையும் கையில் எடுப்பீர்கள், சாவுக்கேதுவான ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள கர்த்தராகிய இயேசு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். We have an authority to trample over Satan. சாத்தானை மிதிக்க அதிகாரம் பெற்றவர்கள், சாத்தானை முறியடிக்க அதிகாரம் பெற்றவர்கள். நீங்கள் ஒரு கோழை அல்ல. You are not defeated one. You are a person who has the authority. கர்த்தருடைய பிள்ளைகளே, பிசாசு எங்க தெரியுமா உங்களையும் என்னுடைய வாழ்க்கையில விளையாடுவான்? He will tell you you are a loser, you are a defeated one. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை இந்த ராத்திரி வேளையில் அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் நமக்கு சகல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்.
உங்களுக்குள் ஒரு அதிகாரம் இருக்கிறது. உங்கள் தேவன் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். எதினாலே உண்டான அதிகாரம் தெரியுமா? அப்பா பிதாவே என்று அவரை என்றைக்கு நீங்கள் கூப்பிட்டீர்களோ, என்றைக்கு அவருடைய ஆவியினாலும் அவருடைய வித்துனாலையும் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறினீர்களோ, இயேசு என்ற நாமத்தை தரித்தீர்களோ, நீங்கள் அன்றைக்கு அவன் மேல் ஒரு அதிகாரம் எடுத்தவர்கள். ஹல்லேலூயா! சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்கள் ஹல்லேலூயா! நீங்கள் தோற்று போனவனாக அவனுக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். இல்லை, டேக் யுவர் அத்தாரிட்டி. யூ ஹேவ் யுவர் பவர் இன்சைட் ஆஃப் யூ. உனக்குள்ளே வல்லமை கிரியை செய்கிறது. எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே அவர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்வார். வாசிக்கலாம் எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற. மிகவும் அதிகமாய் சொல்லுங்கள், மிகவும் அதிகமாய். திருச்சபை ராத்திரி வேளையில வாயை திறந்து பிசாசை வெட்கப்படுத்துங்கள். சொல்லுங்கள், மிகவும் அதிகமாய். மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியே. மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற. அந்த வார்த்தை தான் முக்கியம். சொல்லுங்கள், நமக்குள்ளே. நமக்குள்ளே, உங்களுக்குள்ளே. சொல்லுங்கள், எனக்குள்ளே என்ன இருக்கிறதாம்? கிரியை செய்கிற, நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. You have power in you. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உனக்குள்ள பாவம் இருக்கிறது என்று அவர் குற்றப்படுத்தல, உனக்குள்ளே பலவீனம் இருக்கிறது என்று அவர் உங்களை குற்றப்படுத்தல, உங்களுக்குள்ளே தோல்வி இருக்குன்னு அவர் உங்களை குற்றப்படுத்தல. அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே ஒரு வல்லமை கிரியை செய்கிறது. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் உங்களை வல்லமை உள்ளவர்களாக மாற்றுகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிற தம்முடைய ஆவியினாலே நீங்கள் பலனடைவீர்கள். அந்த பலன் ஆங்கில வேதம் சொல்லுகிறது, you will receive power. சொல்லுங்கள், power. சொல்லுங்கள், power. 2 தீமோத்தி 1:7 சொல்லுகிறது, பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தி. அந்த பலம்ங்கிற வார்த்தைக்கு ஆங்கில பைபிள் சொல்லுது பவர். உனக்குள்ள ஒரு பவர் இருக்கிறது. நீ தோற்று போனவன் அல்ல. மலைகளை பார்த்து பேசு, பிசாசை பார்த்து பேசு. அது லேகியோனாக இருக்கலாம், அது லூசிஃபரா இருக்கலாம், அது விழுந்து போன ஆவியா இருக்கலாம், அது ஒளியின் தூதனாக இருக்கலாம், அது ஏசபேலா இருக்கலாம், அது அப்சலோமின் ஆவியா இருக்கலாம், அது ஒரு அகிதோபேலின் ஆவியா இருக்கலாம். No matter what the spirit is, you have power in you. உனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை கையில் எடுத்து பேசு. அந்த வல்லமையோடு பேசு. அந்த வல்லமையோடு கிரியை செய். கர்த்தர் உனக்காக எழுந்தருளுவார். அவர் சொல்றாரு, உன் ஜபத்தை கூட நீ சாதாரணமா செய்யக்கூடாது. எபேசியர் 3:20 சொல்றாரு, நீ வேண்டிக் கொள்வதற்கும் நீ ஜெபிக்கிறதற்கும் நீ நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறதா? உங்களுக்குள் இருக்கிற வல்லமையின்படிதான், அந்த வல்லமையின்படிதான் அவர் உங்களுக்கு கிரியை செய்வாராம். சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற வல்லமையின்படிதான் அவர் கிரியை செய்கிறாரா? உங்க ஜெபம் ஒரு வல்லமை உள்ள ஜெபமாக மாறணும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு வல்லமை உள்ள வாழ்க்கையா மாறணும். You cannot always put down your head and feel shame before the demons. அசுத்த ஆவிகளுக்கு முன்பாக எப்போதும் தலை குனிந்து நீங்கள் ஒரு தோற்றவர்களைப் போல நிற்க கூடாது. Rise up. எழுந்து யுத்தம் செய்யுங்கள். எழுந்து போராடுங்கள். உன் முழங்காலிலே நின்று போராடுங்கள். உன் கையை உயர்த்தி போராடுங்கள்.
இரவுல வர்ற ஆவிகளா இருந்தாலும் சரி, பகல்ல வர்ற ஆவியா இருந்தாலும் சரி, it cannot touch you because you have power in you. உணரக்கூடியவர்கள் இருப்பீங்கன்னா ஒரு ஆமென் சத்தமா போட்டுருங்க பார்க்கலாம். அவர் சொல்றார், உனக்குள்ள வல்லமை இருக்கு. நீ ஏன் அங்கே இங்கேயும் ஓடி திரியிற? நீ ஏன் அங்கே இங்கேயும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற? there is a power in you. உன் பார்வையில வல்லமை இருக்கு, உன் வஸ்திரத்துல வல்லமை இருக்கு, உனக்குள்ள கிரியை செய்கிற வல்லமை. அந்த வல்லமையை கொண்டு தான் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் நீங்கள் மேற்கொள்வீர்களாம். லூக்கா 10:19 வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும், சர்ப்பமானாலும் சரி, தேள்களையும், தேளானாலும் சரி, மிதிக்கவும், நீ மிதிக்கவும், சத்துருவுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். சொல்லுங்களேன், சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள, சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும். and over all the power of the enemy. ஐயா, சத்துருக்கு என்ன வல்லமை இருந்தாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு பெரிய பிசாசா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. அது தேவனுடைய வல்லமை, அது தேவன் உனக்கு தந்த அதிகாரம். Take that power, go against it. அதற்கு எதிர்த்து போங்க, போராடுங்க. அது பாவத்தின் வடிவில் வருதா, வியாதியின் வடிவில் வருதா, சூனியத்தின் வடிவில் வருதா, இட்ஸ் ஓகே. அது என்னவா இருந்தாலும் பரவாயில்ல. ஆல் த பவர் ஆஃப் enemy, சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் அதை நீ மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். இந்த அதிகாரத்தை பெற்றவங்க இன்னைக்கு ராத்திரி இருக்கீங்களா? Am I preaching to somebody who has the power? நான் வல்லமை உள்ளவர்களுக்கு பிரசங்கம் பண்றேனா? தோற்று போகாத கர்த்தருடைய பிள்ளைய, நீ முடங்கி போகாத, சுருண்டு உட்கார்ந்தராத. இதெல்லாம் பிசாசுடைய தந்திர வேலை. இது கர்த்தருடைய பிள்ளை எதிர்த்து போராட வேண்டிய நேரம். உன் வியாபாரத்துக்கு விரோதமா, உன் பிள்ளைக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா, உன் பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்கு, உன்னுடைய எதிர்காலங்களுக்கு, உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற தூர நோக்கத்திற்கு அந்த பிசாசு எவ்வளவு வல்லமையாய் எழுந்து வந்தாலும் there is a power in you. உனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை கொண்ட அவைகளை I want somebody to shout and say praise the Lord. வல்லமை இருக்கா கர்த்தருடைய பிள்ளைய? கை உயரணுமே, உடம்பு அசையணுமே. அந்த வல்லமை எப்படிப்பட்டது தெரியுமா? அது மின்னலை விட அதிக வேகம் உள்ளது. பைபிள் சொல்லுது, சாத்தான் மின்னலை போல விழுந்தான். There is a power like a lightning. அந்த பிசாசு மேலே இன்னைக்கு அந்த மின்னல் விழட்டும். உனக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற ஆவிகள் மேல் அந்த மின்னல் விழட்டும். மின்னலை போல அந்த பிசாசு இந்த ராத்திரி விழட்டும். உனக்கு முன்பாக அதை எதிர்த்து நிற்க வேண்டியது. You have power. 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 உன்னுடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வல்லமையை பயன்படுத்தாத வரைக்கும் தான் அது தலையெடுத்து ஆட முடியும். You take your authority. அது போராட போராட நீங்களும் போர் செய்ய வேண்டும். Because you have power. Because you have authority. கர்த்தருடைய பிள்ளைகளே, பூமியில எதை கட்டுவீங்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படுமா? பூமியில எதை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படுமா? We live according to the spirit. நாம் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அல்ல, ஆவியானவருக்குள் பிழைத்தவர்கள். You must have an extraordinary faith.
ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் இருக்கணும். தீங்கு செய்ய ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, ஒரு மந்திரமும் பழிப்பதில்லை, ஒரு சூழ்ச்சியும் பழிப்பதில்லை. யார் எந்த மந்திரவாதி, எந்த சூனியக்காரி, எந்த சூனியம் பண்ணுகிறவர்கள் உங்களுக்கு விரோதமாக எதை செய்ய தொடங்கினாலும் சரி, அவர்கள் மேல் இந்த ராத்திரி உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஒரு வல்லமை, உங்களுக்குள்ளே நீங்கள் வைத்திருந்த வல்லமை, உங்களுக்குள்ளே ஜெப வல்லமை, உங்களுக்குள் இருந்த துதி வல்லமை, உங்களுக்குள்ளே இருந்த அபிஷேக வல்லமை, உங்களுக்குள் இருந்த மகிமையின் வல்லமை, இன்னைக்கு அது உன் வாயில அந்நிய பாஷையாய், துதியாய், ஜெபமாய் புறப்படுமானால் அது செயல் இயலாமவாகும். பென்சன் இடாஹாசோ என்ற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். There was a great man of God called Benson Idahaso. அவர் ஐரோப்பா தேசங்களுக்கு ஊழியத்துக்கு வந்து அடிக்கடி தங்கி சென்று போன ஒரு மிஷன் வீட்டுக்கு நான் ஐரோப்பா கண்டகத்திற்கு போயிருக்கும் பொழுது என்னை அழைத்து கொண்டு போயிருந்தார்கள். பென்சன் இடாஹாசோ என்ற ஒரு தேவனுடைய மனிதர் உலகத்தையே அசைத்த ஒரு பரிசுத்தவான். அவருடைய பிரசங்கங்கள்ல வல்லமை புறப்படும். முட்டவர்கள் நடப்பார்கள், குருடர்கள் பார்ப்பார்கள், செவிடர்கள் கேட்பார்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பயந்து போவார்கள், செய்தி பத்திரிகையாளர்கள் பயந்து போவார்கள். ஒரு நாள் அவரை கொலை செய்ய 3000 சூனியக்காரர்கள் வந்தார்களாம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், நீ சேவிக்கிற உன் தேவன் பெரியவரா அல்லது நாங்கள் செய்கிற எங்கள் சூனியம் பெரியதா என்று அவரிடத்தில் சவால் கேட்ட போது அவர் சொன்னாராம், நான் இன்றைக்கு யூரோப்ல இந்த இடத்துல மினிஸ்ட்ரியை முடிச்சு இங்க தான் தங்குவேன், இந்த வீட்டு அட்ரஸ்ல தான் தங்குவேன். நீங்கள் 3000 பேரும் சூனியம் செய்கிறவர்கள் என் வீட்டுக்கு முன்னாடி வந்து சூனியம் செய்யுங்கள். நான் ஒருவேளை செத்துட்டா இந்த இயேசுவை இந்த பட்டணத்தில் யாரும் அறிவிக்க மாட்டார்கள். ஆனால் ஒருவேளை நீங்கள் 3000 பேரும் செத்துட்டா இந்த ஐரோப்பாவுக்கு இயேசு சொந்தக்காரராய் மாறுவார். 3000 பேரும் வந்தார்களாம். The whole night சூனியங்கள் அவருக்கு விரோதமாக அந்த வீட்டுக்கு முன்பதாக இருந்து செய்தார்களாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இவர் என்ன செய்கிறார் என்று அங்கே இருந்த ஒரு பரிசுத்தவான் எட்டி பார்த்தாராம். எல்லாரும் இப்படி கூடி 3000 பேர் இந்த சூனியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். பென்சன் இடாஹாசோ முழங்கால நின்று ஜெபிக்கிறாரா, என்ன நடக்கிறது என்று அவரை ஒரு பரிசுத்தவான் எட்டி பார்த்த பொழுது அவர் உறங்கிக் கொண்டிருந்தாராம். 3000 பேர் வெளியில சூனியம் பண்றாங்க, இந்த மனுஷன் தூங்கி கொண்டிருக்கிறார். What is happening? ஒரு இரவு முழுவதும் செய்தார்கள். காலை 6 மணி ஆனது. 5:59 மணி அதிகாலையிலே இவர் படுக்கையை விட்டு எழுந்து கதவை திறந்த பொழுது 3000 சூனியக்காரர்களும் வாயிலை நுரத்தள்ளி எந்த சூனிய பிசாசுகளை கொண்டு வந்து இவரை சாகடிக்க வேண்டும் என்று வந்தார்களோ அதே ஆவி அவர்களை கொலை செய்து 3000 பேரும் ஆண்டு விழுந்து கிடந்தார்களாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்பொழுது அவர் செய்தியிலே சொல்லுகிறார், The Lord that I serve, it's not outside, He is inside of me. அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். You serve a mighty God. நீங்கள் ஒரு வல்லமை உள்ளவரை ஆராதிக்கிறீர்கள். இதற்கு இந்நேரம் நீங்கள் எழுந்து நின்று தெய்வத்தை மகிமைப்படுத்தி இருக்கணும். If you are a spiritual Christian, you should have rise up and say praise the Lord. சொல்லுங்கள் ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே,
எழுந்துக்க முடியாம உட்கார்ந்துருக்கு பாருங்க. யூ ஆர் அ கிறிஸ்டியன்ஸ் கால்ட் லேசி கிறிஸ்டியன்ஸ். யூ டோன்ட் ஹேவ் an excitement about the power of God. உங்களுக்கு தேவனுடைய வல்லமை குறித்த ஒரு ருசியோ ஒரு பரவசமோ இல்லாதவர்கள். That's why you are sitting in the chair. If you have tasted the power of God, தேவ வல்லமையை ருசித்தவர்களா இருப்பீங்கனா, you will stand up, you will shout, you will say praise the Lord. கையை உயர்த்தி அந்நிய பாஷையில மகிமைப்படுத்தி இருப்பீர்கள். Come on my son, give God a praise through your music. உங்களுடைய ஸ்துதியின் சத்தத்தில் அவரை மகிமைப்படுத்துங்கள். உனக்குள்ளே ஒரு வல்லமை இருக்கிறது. அது எல்லா வல்லமையையும் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமை, எல்லா சத்துருவையும் மேற்கொள்ளுகிற வல்லமை. அது இந்த ராத்திரி உனக்குள் இருந்து வெளிப்படுவதாக. Give God the praise. Yeah. Shakatakabo seteriandarabo. There is power. Oramakatadahasvahalaro. மந்திரவாதமோ சூனியமோ செய்வினையோ அந்தகாரமோ உன்னை சேதப்படுத்தலாம். சொல்லுங்கள் hallelujah. Always excited about the power of God. செத்தவர்களை போல நாம வாழ்ந்தது போதும். Let's have some faith. விசுவாசத்துக்குள்ள வருவோம். உங்கள் ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. ஆஹா, கையை நல்ல உயர்த்துற. ஹalleluya. பென்சன் எடாஹாசோ உலகத்தையே அசைத்து குலுக்குனவர். உனக்குள்ளே உன் தேவன் பெரியவராயிருக்கிறார். If 3000 சூனியக்காரர்கள் சாக முடியும்னா, உனக்கு முன்பாக எழுந்து போராடிக்கிட்டு இருக்கிற பிசாசுகள் சாதாரணமானவைகள். இட்ஸ் ஜஸ்ட் நத்திங். உனக்குள்ள வல்லமை இருக்குன்னு நீ விசுவாசி. உன் ஜபத்தில் வல்லமை இருக்குன்னு விசுவாசி. உன் துதியில வல்லமை இருக்குன்னு விசுவாசி. உன் உபவாசத்தில் வல்லமை இருக்குன்னு விசுவாசி. You can change the situation. உன்னால சூழ்நிலையை மாற்ற அமைக்க முடியும். கை உயர்த்தி ஒரு ஹalleluya. அந்த வல்லமை உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் தேவன் இன்றைக்கு உங்களை அழைக்க விரும்புகிறார். ஒரு ஹalleluya. சாத்தான் எப்படிங்க கிரியை செய்வான்? அவன் பல கோணங்களிலே கிரியை செய்வான். நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மட்டும், அவன் செயல்படுகிற தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் சேட்டன்ல ஒரே ஒரு பாயிண்டை மட்டும் உங்களுக்கு காட்டி கொடுத்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல், தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லலையே. திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல், தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாயிருக்கிறார். ஐயோ, நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். கையை உயர்த்துங்க. என் தேவன் அவர் சமாதானத்தின் தேவன். அவர் கலகத்திற்கு தேவன் அல்ல. கலகம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கில வேதம் சொல்லுது confusion. What is the activity of Satan? He brings confusion. அவன் கலகத்தை உண்டு பண்ணுவான். கலகம் உண்டாகி கொண்டிருக்கிறதா? உங்க வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உங்களுக்கு உண்டாகிட்டு இருக்குதா? உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உங்களுக்கு உண்டாகிட்டு இருக்குதா? உங்க ஊழியத்தை குறித்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் உண்டாகிட்டு இருக்குதா? உங்க தரிசனத்தை குறித்த ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகிட்டு இருக்குதா? நான் சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளையே,
கலகம் என்பது தேவனிடத்திலிருந்து வருவதல்ல. If you are feeling constantly confused, why? What is happening? Why? என்ன நடக்குது? என்ன புரியல? ஒன்னும் புரியல. என்ன நடக்குது? என்னதான் என் வாழ்க்கையில் நடக்குது? இந்த கலகம் தேவனிடத்திலிருந்து வருகிறவைகள், அது சாத்தானிடத்திலிருந்து வருவது. தேவன் கலகத்தை சமாதானப்படுத்துகிறவர். ஆண்டவர் ஒரு கலகத்தை சமாதானப்படுத்துவாரே தவிர அதை பெருசா இன்னும் கலகப்படுத்துகிறவர் அல்ல. உங்க பிள்ளையை குறித்து ஒரு பெரிய கலக்கம், குடும்பத்தை குறிச்ச ஒரு கலக்கம், இன்னைக்கு அந்த பிசாசின் கிரியை உங்க வீட்டை விட்டு, உங்க வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. Let there be peace in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நாம் எல்லாருக்குள்ளும் ஒரு சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. Because my God is a God of peace. உங்க வேலையில சமாதானம், உங்க பிள்ளையில சமாதானம், உங்க குடும்பத்துல சமாதானம், கணவன் மனைவி உறவுல சமாதானம், பகை 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 என்கிற பகுதியை கர்த்தர் விலக்கி சமாதானம். Let there be peace. Let there be peace. Let there be peace in the mighty name of Jesus. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.